உங்கள் பாக்கியசாலிகள். ஏன்னு சொன்னால் அவனுடைய முரளி ஞாயிற்றுக்கிழமையில கிடைக்கிறது மட்டுமல்ல, நாங்க புது பாட்டும் கூட கேட்கிறோம் இந்த பாட்டோட முரளியோட சம்பந்தப்பட்டு. அதனால இன்றைக்கு முரளி வந்து ஆஹ், உங்களுடைய எண்ணங்கள் நான் உங்களுடைய மேன்மையான பொக்கிஷம். அதனால நீங்கள் வீணாக்க கூடாது. சமய நூல்கள்ல கூட எழுதப்பட்டிருக்குது, இறைவன் எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்தின் பலனாக இறைவன் பரந்தாமத்தை விட்டு வந்திருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ், அங்க இருந்து ஆஹ், அவர் வரும் பொழுது அதுதான் சங்கம யுகத்தினுடைய ஆரம்பம் கூட இல்லையா? எண்ணத்தினுடைய படைப்பு, ஆஹ், சத்திய யுகத்தினுடைய படைப்பு. இப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், அந்த எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய சக்தி நிறைய நடக்குது இல்லையா இந்த உலகத்துல. அதை தாண்டி கூட நாங்க பார்க்கிறோம் எப்படி சத்திய யுகம் ஸ்தாபிக்கப்படுதுன்றதை பத்தி பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அது இறைவனுடைய சக்தி மட்டுமல்ல, அது எங்களுடைய சக்தியும் கூட. எங்களுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. நாங்கள் சில விஷயங்கள் மறந்துடுறோம், எப்படி நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்றது. அதுதான் முக்கியமாக இருக்குது. வீணான எண்ணங்கள், ஆஹ், அதனுடைய பெறுபேறுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஹ், உங்கள் எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். சோதிச்சு பார்க்கறதுக்கும் மாத்திரத்துக்கும் ஆஹ், எண்ணங்களை கட்டுப்படுத்துற சக்தி தியானத்தின் ஊடாக ஆஹ், உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும். எவ்வளவு எண்ணங்கள் இருக்குதுன்றதும் ஆஹ், அந்த எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு தூய எண்ணம் ஆஹ், நிறைய ஆஹ், உணர்வுகளை உருவாக்கும் இல்லையா? அப்போ ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அந்த எண்ணம் தான் அதனால மெடிடேஷனுடைய முழு நோக்கமுமே எண்ணம். எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சோதிச்சு பார்க்கறது தான். அதை நாங்கள் வந்து நல்ல ஒரு நிலை கொண்டு போறது. நேற்று பாபா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எண்ணங்களை சோதிச்சு பார்க்கறதுலையும் அது வந்து அரை மணித்தியாலமோ அல்லது காலையில் ஒரு அரை மணித்தியாலம் அப்படி கிடையாது. ஆனால் அது நீங்க வந்து முழு நாளுமே செய்ய வேண்டிய உண்டு. முழு நாளுமே எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குதா, என்னுடைய எண்ணங்களுடைய தரம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எங்க போகுதுண்டு. அது ஒரு இலகுவான பயிற்சி, ஆனால் உயர்ந்த பயிற்சியும் கூட. நான் இந்த பயிற்சியை முழு நாளும் செய்தேன் என்று சொன்னால் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒவ்வொரு மணித்தியாலமும் எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குதா, என்னுடைய எண்ணங்களுடைய தரம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எங்க போகுதுண்டு. அது ஒரு இலகுவான பயிற்சி, ஆனால் உயர்ந்த பயிற்சியும் கூட. நான் இந்த பயிற்சியை முழு நாளும் செய்தேன் என்று சொன்னால் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒவ்வொரு மணித்தியாலமும் எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது என்று சொல்லி சொன்னால், அந்த அந்த விழிப்புணர்வை நான் கொண்டிருந்தேன் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? டிராஃபிக் கண்ட்ரோல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா? தண்ணி குடிக்கல
ஆஹ் தண்ணி குளிக்கைக்குள்ள கூட நீங்க நினைக்கலாம். அது கூட ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய உடல் வந்து உங்களுக்கு ஒரு சமைக்க கொடுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு, இல்லையா? அப்ப நீங்க அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல நீங்க சோதிச்சு பார்க்கலாம். என்னுடைய கடந்த ஒரு மணித்தியாலம் எப்படி இருக்குது. அப்ப நான் அதை சோதிக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கும். ஏதாவது பாரமானதாக இருந்தால் அதை நான் வந்து சோதிச்சு பார்க்க முடியும். சூட்சமான விஷயங்கள் எந்த அளவுக்கு நான் பயிற்சி செய்யறேனோ அந்த அளவுக்கு எனக்கு விழிப்புணர்வுல வரும். அதனால எவ்வளவு நேரம் நான் சரீர உணர்வுல செலவழிக்கிறேன், ஆத்ம உணர்வில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன், அது நாங்க வந்து நேரத்தை சோதிக்கிற விஷயம் கிடையாது. அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும் இல்லையே, உங்களுக்கே எவ்வளவு சதவீதம் நீங்களே புள்ளி கொடுத்துக் கொள்ளலாம். நான் இது என்று சொல்லி சிந்திக்கிறேன் என்றால் அதை நாங்களே சிந்திச்சு பார்க்கலாம். சில நேரங்கள்ல இங்க அங்க என்று நான் கூட சிந்திச்சு பார்த்தேன். ஆத்மா பாபா இது இது வந்து ஒரு பரீட்சை தாள் இல்ல, நீங்களே உங்களை சோதிச்சு பார்க்கிற விஷயம். அப்பொழுது நான் கூட எது என்னை கவருது என்று சோதிச்சு பார்க்கலாம். வீணான எண்ணங்கள் வரலாம், 1000 வகையில வரும் வீணான எண்ணங்கள். தூய எண்ணங்கள் 3 வழியில தான் வரும். ஒன்று கணக்கை இல்லை, 3 விஷயம் தான். சுயத்தை பற்றி, இறைவனை பற்றி, என்னுடைய வீட்டை பற்றி. இதுதான் இதுலதான் தூய எண்ணங்கள் வரும் இல்லையா? அதனால பாபா இலகுவாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் தூய எண்ணங்களை பற்றி, என்னென்ன மாதிரியான தூய எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் என்பதை பற்றி. இன்றைக்கு முரளியை நீங்க திருப்பி கேட்கும் பொழுது நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நான் முரளி கேட்கும் பொழுது பாபா என்ன சொல்கிறாரோ அதை நான் வந்து சிந்திக்கிறேன்னு சொன்னால் அதுதான் மெடிடேஷன். அது ஒரு ஒரு கொமெண்ட்ரி மாதிரி வேலை செய்யும். எந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருக்குது, நீங்கள் முரளியை கேட்கும் பொழுது இருந்திருப்பீங்க சில பேர் பாபா அந்த முரளியை பேசும் பொழுது, டிசம்பர் முரளி இல்லையா, அதை கூட நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க இந்த முரளியின் பொழுது மதுவெல்ல இருந்திருந்தால் அல்லது இன்றைக்கு கேட்கும் பொழுது கூட அது கூட ஒரு நல்லதுதான். ஆனா நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், என்னால அந்த தூய எண்ணங்களை வச்சிருக்க முடியுதா முழு நாளுக்கும்? அவ்வளவுதான் இல்லையா? அதுதான் மாற்றம் இல்லையா? என்னுடைய எண்ணங்களுடைய தரத்தை மாற்றிக் கொள்வது. என்னால அந்த தூய மேன்மையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று சொன்னால், அந்த எண்ணங்கள் என்னை பற்றிய தூய மேன்மையான எண்ணங்கள் எனக்கு இருந்தால் நான் மற்றவர்களையும் அந்த எண்ணங்களோட பார்க்க முடியும். ஒரு நபர் பிராமணனாக வர்றார். இது 70களில் நடந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல வெளிநாட்டில இருந்து கொண்டு வர போறா தீதி மன்மோகினி. அந்த நபர் வந்து தீதியினுடைய திருஷ்டியில நல்ல ஒரு அனுபவம் இருந்தது. தீதி மன்மோகினி வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்தார்கள் பாபாவுடைய மீட்டிங் பார்க்கறதுக்கு. அந்த நேரத்துல அது கூட கொஞ்சம் இலகுவாக இருந்தது. தீதி வந்து பெர்மிஷன் கொடுத்தார்கள் பாபா நம்மள பார்க்கறதுக்கு, ஸ்பெஷல் பெர்மிஷன். அப்ப அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னு சொன்னார், 7 மணில இருந்து
5 மணி, அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் அந்த இரவு முழுவதும் முழிச்சிருந்தார் அவர். அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, நான் வந்து யாரையுமே சந்திச்சது இல்ல. ஆஹ் தூய மேன்மையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் இவ்வளவு நேரத்துக்கு 7 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் இல்லையா? ஆஹ் அங்க இருந்தவர்களுக்கு கூட அந்த இது இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு மீட்டிங் அடுத்து எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில 10:30 மட்டும் பாவா இருந்தார். இரவு 7 மணிக்கு தொடங்கி அதுக்கு பிறகு காந்திகுல் சார் எழும்பி அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தார்கள். களைப்பு இருக்கையில பாபா வந்து ஓய்வு கொடுத்தார். பாபா தாதிகுல் சார சூட்ச மதத்தில் ஓய்வுல வச்சுட்டு அவங்களுடைய சரீரத்தை பயன்படுத்தினார். அப்ப வந்து 7 மணிக்கு வந்து அடுத்த நாள் காலையில 10 மணி 10:30 வரைக்கும் பாபா இருந்தார். அதனால பாபா எங்களுக்கும் தனக்கு சமமாக ஆகணும் என்று சொல்லும் பொழுது அது இலகுவானதுதான். பாபாவை போலே நாங்களும் எண்ணங்களை உருவாக்குறது. ஆனால் எண்ணங்கள் வந்து நழுவி போயிடும். ஆழமான எண்ணங்கள் என்னுடைய சமஸ்காரத்தோட தொடர்பட்டதும் கூட. அதனால அது இலகுவானதும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. ஒரு வருஷம் வேண்டாலும் எடுக்கும், அல்லது 10 வருஷம் எடுக்கலாம். அது கூட இருக்குது. ஆனால் புதிய உலகத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? எதுவுமே இல்லாம புதிய உலகத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு அது கஷ்டம் இல்லை. ஆனால் சில நேரம் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குறது என்றது வந்து எவ்வளவு ஒரு கடினமான வேலையாக இருக்கும் இல்லையா? நீங்க வந்து நிறைய கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். புதுசா ஏதாவது உண்டு. பழச வந்து புதுசா மாத்துறது, பழச திருத்துறது என்றது வந்து நிறைய ஒரு கடினமான வேலை. அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் தேவை, நிறைய சக்தி தேவை. அதனால இறைவன் வரும் பொழுது அதுல எல்லாமே இருக்குது. இந்த உலகம் முழுமையாக சீரழிந்த நிலையில இருக்குது. மனிதர்கள், உலகம் எல்லாமே சீரழிஞ்சு போயிருக்குது. அப்போ அந்த எல்லாரையுமே நாங்கள் வந்து அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? ஒரு பாத்திரம் தூய்மை இல்லாம இருக்கண்டா, குப்பையா இருக்கண்டா, அது நான் வந்து கழுவலாம். அது வந்து அது இருக்கும், நாங்க வந்து கழுவலாம். ஆனால் புத்திய கிளீன் பண்ணும் பொழுது, புத்திய தொந்தரவு செய்யும் பொழுது புத்தி வந்து அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப பாத்திரத்தை கிளீன் பண்றது இலகுவாக இருக்கும். ஆனால் புத்தியை வந்து துப்புரவு செய்யறது, புத்தியை கிளீன் பண்றது கொஞ்சம் கடினமான வேலை. ஆனால் இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய ஷாகாஷ் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அது வந்து எவ்வளவு தடவைகள் நாங்கள் அதை செய்யறோம். அதனால சில நேரங்கள் அது இலகுவாகவும் இருக்குது சொன்னால். அப்போ சில நேரங்கள்ல அந்த புரிந்துணர்வு எங்களுக்கு ஏற்படும் பொழுது நாங்கள் வந்து அதை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் வந்து ஆழமாக அதை புரிந்து கொள்ளலாம். நாடகம் மாற்றத்தை கொண்டு வரும். நாடகம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அப்ப நாங்கள் எப்ப இது மாறப்போகுது என்றது நாங்கள் வந்து சிந்திக்க முடியாது இல்லையா? அப்போ அதனாலதான் இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னால், நாடகம் எல்லாத்தையுமே மாற்றி கொண்டிருக்குது. நாடகம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே மாற்றி கொண்டிருக்குது. நாங்கள் வந்து அமைதியை பற்றி பார்க்கும் பொழுது
அது வந்து தியானத்தின் போது மட்டும் இருக்கிற அமைதி கிடையாது. ஆஹ் நாங்கள் வந்து அஹ், எங்களுக்கு என்ன ஒரு அனுபவத்தை கொடுக்குது இல்லையா? சில நேரத்துல நாங்க வந்து டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. மியூசிக் கேட்டாலும் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். ம். நேரம் வந்து அஹ், நான் நிக்க போறது இல்லைன்னு நாங்க வந்து அதுல கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் அந்த 2 நிமிடம் நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றத்தை உருவாக்கும். அதனால ம், அது கடினமாக அதை நான் புரிஞ்சு கொள்ளும் பொழுது அஹ், பாபா அது எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். நாங்கள் மேன்மையானவர்கள் ஆகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அஹ், இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க வந்து அதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே மேன்மையானவர்களாக இருந்தீர்கள் என்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அஹ், இங்க இருக்க மாட்டீங்க இல்லை யாருமே. நான் வந்து வீட்டுல தூங்கிடலாம், ஆனால் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ப அது வந்து அந்த உங்களுடைய அந்த மேன்மையான நிலையனாலதான். அதனால பாப்பா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு ஒவ்வொரு நாளும். ஆஹ் ஒவ்வொரு மனத்தியாலும் நீங்க உங்களுக்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு மனத்தியாலமும் உங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேணும். அப்பதான் அது வந்து நீங்க அந்த பயிற்சி செய்ய வேணும். பயிற்சி மூலமாக நீங்க வந்து மேன்மையாக ஆக முடியும். ஆஹ் சோதிக்க வேண்டியது, என்னுடைய எண்ணங்களை சோதிக்க வேண்டியது வந்து மிக முக்கியமானது. அதை புரிந்து கொள்வது முக்கியமானது. வீணான எண்ணங்கள் ஆபத்தானது. வீணான எண்ணங்களுடைய போனீங்க என்றால் அது உங்களை வந்து ஆஹ் ஏன் என்ன எப்படி என்று அதுக்குள்ள கொண்டு போய் விழுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். அதனால நீங்க அந்த வீணான எண்ணங்கள்ல இருந்து உங்களை முழுமையாக அழிச்சு கொள்ள வேணும். சாதாரண எண்ணங்கள் கூட இல்லையா? சாதாரணமான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நம்ம சொல்றார், நீங்க வந்து உங்களை சோதிச்சு பார்க்க வேணும். உங்களுடைய சாதாரணமான எண்ணங்கள்ல இருந்து வீணான எண்ணங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கழிக்க வேணும். ஆக ஆக சக்தி உங்களுக்கு முக்கியம். இதுதான் நீங்க வந்து எனக்கு என்ன நோக்கம் இருக்குது, நான் என்ன செய்யறேன் இல்லையா? அப்போ ஒருவேளை வீணான எண்ணங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்ப அது எனக்கான முயற்சி என்னவாக இருக்குது? என்னுடைய முயற்சி மேன்மையானதாக இருந்தால் நான் வந்து கூட மேன்மையானதை உருவாக்க முடியும். சூழல் எப்படி இருக்குது? ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு விஷயம் நடந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் சோதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உடனே நான் சோதிச்சு பார்க்கணும், நான் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய கல்வி என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, அந்த என்னுடைய விழிப்புணர்வு என்னவாக இருக்குது, என்னுடைய எண்ணம் சக்தி வாய்ந்ததாக இருக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போலதான் நீங்க ஆகுவீங்க. அதனால எனக்கு வந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அதை நான் சோதிச்சு பார்க்க வேணும். என்னுடைய அமைதியை இழக்கக்கூடாது, என்னுடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடாது, சூழலை இழக்கக்கூடாது. அந்த அந்த மேன்மையான நிலையை நான் உருவாக்குவதற்கு நான் வந்து என்ன செய்கிறேனோ அது சரியானதாக இருக்க வேணும். அதனால் இன்றைக்கு முரளி எப்பொழுதும் போலேயே சக்தி வாய்ந்த முரளி. அதனால பாபா வரும் பொழுது ஸ்பெஷல் ரிட்ரீட் கூட அங்க நடக்கிறது. அதனால
தாய்மார்களுக்கான ரிட்ரீட் எனக்கு ஞாபகம் இருக்குது. போன கிழமை அமெரிக்காவில் மதர்ஸ் டே. பாபானுடைய முரளியில் இன்றைக்கு மதர்ஸ் டே. 1999 உங்கள சில பேர் இருந்திருப்பீங்க. டிசம்பர் 1999 அந்த கம்ப்யூட்டர் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் எதுவுமே நடக்கல. என்ன சொன்னா எல்லாரும் இது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தவர், ஆனா எதுவுமே அப்படி நடக்கல. மக்கள் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தவர், ஆனா என்ன சொன்னா மக்கள் இது நடக்கும் அது நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டிருந்தவர், ஆனால் எதுவுமே நடக்கல. பாபா ஏற்கனவே எங்களுக்கு சொல்ற என்ன நடக்க போகுது, எதுவுமே நடக்க போறது இல்லை. அதனால சில நேரங்கள் அந்த வீணான எண்ணங்கள் நாங்க கொண்டிருக்கிறது வீணான எண்ணங்கள் எங்களுக்கு அது எதுவுமே நடக்காத விஷயங்களை பற்றி நாங்க நிறைய சிந்திப்போம் இல்லைனால. அதனால அது கூட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால உங்களுக்கு தெரியாது நடக்குமா நடக்காதா என்று. அதனால நீங்க அவசரப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு திட்டங்கள் தீட்ட வேணும், ஆனால் அப்பதான் வாழ்க்கை இலகுவாக இருக்கும். நேற்றைக்கு விஷயங்கள் நிறைய நேற்று நிறைய எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூழல் அன்பு நிறைந்ததாக இருந்தது. உணவு அன்பு நிறைந்திருந்தது. அதனால எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு இது பற்றி தெரியும்? இது குமார்களுக்கும் நன்றி. தாதி எப்பொழுதுமே குமார்களுக்கு எப்பொழுதுமே தாதிக்கு ஒரு நிறைய அன்பு இருக்குது. டீச்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு முன்னாலும் கூட தாதி லண்டனுக்கு வரும் பொழுது அதனால தாதி எப்பொழுதுமே குமார்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். குமார்களுக்கு தாதி எப்பொழுதுமே பராமரிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால எல்லாருக்குமே அதற்கு தாதியினுடைய அந்த பராமரிப்பினுடைய பலன் உங்களுடைய மாற்றம் நடந்திருக்குது. அதனால போக்குக்கு முதல்ல சில அறிவித்தல்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல நான் இங்கிரட் அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும், வியாழக்கிழமை ப்ரோக்ராம் நடந்தது, நீங்க அவங்கள பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதனால உங்களை எல்லாருக்குமே தெரியுமா, அவங்க திரும்பி போட்டுட்டு இருக்கிறார். வியாழக்கிழமை அவங்களோட ஒரு இன்டர்வியூ நடந்தது. அதனால விருந்தாளியாக அவர்கள் வந்திருந்தார்கள், ஆனால் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக திரும்பி போறார்கள். அற்புதம். என்னுடைய அனுபவம் ஒரு அற்புதமானது. என்னுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. நான் என்ன உணர்கிறேன் என்று சொன்னால், குடும்பம் என்ற உணர்வு இருக்குது.
வீட்டினுடைய உணர்வு இருக்குது. ஆஹ் அந்த அந்த இது எல்லாமே ஆஹ் எல்லாமே அற்புதமானதாக இருக்கிறது. அதனால தேவதைகளை சந்திக்கிறது இருக்கிறது. இது நான் மேல கீழே இருந்து எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு கடைசியாக வீட்டுக்கு சேர்ந்திருக்கிற அனுபவம் எனக்கு ஏற்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஆஹ் ஆஹ் வார்த்தைகளால் இந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு எனக்கு நான் நிறைந்திருக்கிறேன் என்றது, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றது. நன்றி. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க பிகேயாக இருக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க பிகேவாக இருக்கிறீங்க, அதனால அது மகிழ்ச்சி. நான் இந்த உறுப்பு 6 மாசத்துக்கு முதல் வாங்கினேன். நான் என்னுடைய அந்த உடுப்பு எல்லாம் கொண்டு திரிஞ்சேன். ஆனால் ஆனால் நான் ஒரு நாளும் போட்டதில்லை. அதனால நான் இது கூட ஒரு அற்புதமான அனுபவம். நன்றி. இதுக்கு